கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தேவனிடத்தில் ஆதியாகமம் 32:26 யாக்கோபு ஜெபித்தது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம், என்னாகமம் 22 இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியால் மோவாப் ராஜாவாகிய சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மிகவும் பயந்து கலக்கம் அடைந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அவனிடம், இஸ்ரவேலர் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறான். புறஜாதியான இந்த மோவாப் ராஜா பாலாக்குக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் அறிந்திருந்ததை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் அதை நாம் எண்ணி பார்ப்பது இல்லை. நீதிமானாகிய நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஆதியாகமம் 23:38 யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இளையவனாகிய யாக்கோபு பெற்றுக்கொண்ட பிறகு ஏசா வருகிறார். தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிறான். ஆனால் தகப்பன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தம்பியாகிய யாக்கோபுக்கு கொடுத்து விட்டதை அறிந்து ஆதியாகமம் 27:38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். யாக்கோபு தன் தகப்பனிடம் மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதத்தை தாய் ஆலோசனையின் பேரில் ஏமாற்றி பெற்றுக் கொள்ளுகிறான். அதுபோலவே தேவனோடும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் தகப்பனிடத்தில் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. ஏசா அழுத போது தகப்பனாகி ஈசாக்கு ஆதியாகமம் 27:39 உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். பூமிக்குரிய தகப்பனே தனது பிள்ளைகளுக்கு இறங்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பாரோ? பாருங்கள், யாக்கோபு தனக்கு 12 பிள்ளைகள் பிறந்த போது 12 பேரையும் 12 கோத்திர பிதாக்களாக ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 15:19 காலேப்புடைய மகளான அக்சால் தன் தகப்பனிடம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது காலேப் அக்சாலுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 28:8 கூட, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இம்மாதம் தேவனிடத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை யாக்கோபை போல போராடி பெற்றுக்கொள்ளுங்கள், ஏசாவை போல அழுது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அக்சாலை போல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை பெற்றுக்கொண்டது போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.